ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்டிஜி. இன்றைக்கி நம்ம புஷ்பா 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கப்பலை காட்டுறாங்க கைஸ். அப்படியே பெரிய கப்பல். அப்போ யோகோமா ஆமாம், அதே மாதிரி அதே கப்பலை திரும்பி கட்டுறாங்க. அப்போது டப்புன்ட்டு ஒரு இது வருது கைஸ், அந்த மேக்னெட் மாதிரி கொண்டு வருது. எல்லா கண்டெய்னரையும் தூக்குது கைஸ். தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வைக்குது. அதே மாதிரி நிறையா அந்த கண்டெய்னரில் எடுத்துகிட்டு வராங்க. சாரி இன்னொரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. டப்புன்ட்டு என்ன ஆடுது, அந்த இடத்துல வச்சிடுறாங்க. வைக்கும் போது அந்த இடத்த காட்டும் போது டப்புன்ட்டு ஓவர்லோடு அப்படின்னு வந்துடுச்சு. பார்த்தீங்களா, ஓவர்லோடுன்னு வந்தோடனே என்னடா இது அப்படி அப்படியே கீழே தள்ளி விட்டோன்னே எல்லாமே கீழே வந்துடுது. கட்டையெல்லாம் கொட்டியது. அப்போ செக் பண்ணுங்கள் என்னாச்சு அப்படின்ட்டு எல்லோரும் பதறிட்டு இருக்கும்போது என்ன உள்ளே இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லும் போது டக்குன்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னொரு கப்பல் வருது கைஸ். இன்னொரு கப்பலை கட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு நிறைய வண்டியும் வருது கைஸ். அங்கேருந்து ஒருத்தன் இறங்குறாங்க கைஸ். அங்கே வந்தால் சின்ன பஸ் கைஸ். அவன் இந்த மாதிரி என்னாச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லும்போது உள்ளே தெரில அப்படின்றாங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் டப்புன்னு தெரியுது, உள்ளே ஏதோ ஒரு இந்தியன் இருக்கான். இந்தியனா அவன் எப்படி 41 நாள்லாம் வாழவே முடியாது அப்படின்றான். பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் போய் பார்க்குறான். இங்கே ஒருத்தன் தலையாட்டுறான். இங்கே ஒருத்தன் பாருங்கன்னு சொல்லும்போது அவனும் போய்ட்டு பார்த்து அவனோட காலை கட்டுறான். கட்டி மேலே தூக்குறான். இப்போ மேலே இழுங்க அப்படின்னோடனே அவனை அந்த கட்டையிலேருந்து எடுத்து மேலே இழுக்கிறாங்க. அவன் யாருன்னு தெரியாமல் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த இவன் வந்துடும். அப்போ அந்த ஆள் அந்த ஆள் இப்போ டப்புன்ட்டு அங்கேருந்து ஒரு கோடாலி எடுத்து இறங்கிடுறான். அந்த கயிறை வெட்டி எல்லோரும் இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அடிச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. நானும் அடிக்கிறேன்னு சொல்கிறேன், எப்படா முடியும்னு பார்த்தா அடிச்சிட்டே இருக்கிறாங்க. டப்புன்னு தான் நம்ம அல்லு அர்ஜுனோட என்ட்ரி கைஸ். இப்போ தான் இப்போ அவர் டெய்லி பண்ணுற அந்த இதை கட்டுறாரு கைஸ். இந்த மாதிரி பண்ணி கட்டுறது. சாரி, லைட்டாக ஃபீவர் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கொரியாவில் கொனிச்சிவா அப்படின்னு சொல்கிறாரு. கொனிச்சிவா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஜாப்பனீஸ் இதிலே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதே மொழியிலே பேசிட்டு அப்படியே சைட் கேப்பில் அடிக்கிறாரு. சைக்கிள் கேப்பில் அப்படியே அடிச்சுட்டு போகிறாரு போல கைஸ். அப்போ தான் கைஸ் ஒரு செம்ம ஒருத்தன் இதை எடுத்துகிட்டு வரான், கோட்டை போட்டு வரான். அவனை பறக்க விட்டு கைஸ் திரும்பியும் இவர் அவனை பழந்துட்டு அந்த கோட்டை எடுத்து இங்கே வச்சுட்டு அவர் எடுத்து போட்டிருக்கிறார் கைஸ். செம்மையாக இந்த சீனு. அப்புறம் அதே ஜாப்பனீஸ் பாஷையில் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் உனக்கு ஜாப்பனீஸ்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இங்கே 41 நாள் சும்மா தானே இருந்தேன், அதனால்தான் அங்கே இந்த கேப்பில் 41 நாளில் நான் ஜாப்பனீஸ் புக்கை படித்தேன் அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்து காட்டிட்டு திரும்பி ஒருத்தர் அடிப்பார் கைஸ். பார்த்தீங்களா திரும்பி ஒருத்தர் அடிச்சுட்டு அதே ஜாப்பனீஸ் பாஷையில் பேசுவார் கைஸ். எப்படி இருக்கு என்னோட ஜாப்பனீஸ் பாஷை அப்படின்னவங்க சூப்பர் அப்படின்னு இவர் சொல்லுவார் கைஸ். அப்புறம் தான்
அந்த செப்பலை கழட்டிடுறாரு கைஸ். கழட்டி எல்லாரு மேலேயும் கழுத்தில் சுற்றி காலில் சுற்றி அடி 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 அப்படின்ட்டு தந்துச்சு. டப்புன்ட்டு அவர் மேலே ஏறி அங்கேருந்து என்னடா இவன் குரங்க வீட மோசமாக தவிர அப்படின்ற மாதிரி தாவுக்கு தவறு அங்கேருந்து இங்கேருந்து அங்கே தாவறாரு கைஸ். அப்படியே தான் கைஸ் தாவறாரு. இப்போ இன்னொரு கும்பல் வந்துடுது கைஸ். இன்னொரு கும்பலில் அவங்கள தான், ஆனால் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாங்க. அவங்கள போட்டு சுடுன்னு சுடுறாங்க. இவரும் குரங்க விட மோசமாக தாவிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் கைஸ். அப்படி அந்த கொடாலியை தூக்கிட்டு ஓடுறாரு. ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல. அங்கேருந்து ஒரு பாக்ஸ் எழுந்திருக்கிறாரு கைஸ். எழுந்திரிச்ச உடனே அவனை பார்த்து சுட பிஸ்டல் இருக்கிறாரு. இவரும் ஓடுறாரு. டப்புன்னு ஒரு கட்டத்தில் இவர் மேலேயும் புல்லட் பட்டுருது. உடனே அங்கேருந்து அப்படியே கீழே விழுவார். கீழே விழுந்தோடனே தண்ணி தானே கைஸ், நாங்கள் ஃபுல்லாக கடலாக தானே இருக்கோம். அப்படியே ஒன்று ஞாபகம் வருது. அவர் முழுங்கி ஒரு மாதிரி மயக்கமாயிடுறாரு. அப்போ ஒன்று ஞாபகம் வருது. திரும்பி அதே மாதிரி அவர் காட்டுறாரு. திரும்பி அவருக்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த மாதிரி லைட்டாக கோல்டு பிடிச்சிச்சு. அதனால் விட்டுருங்க. ஒருத்தவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதில் அந்த கிரிக்கெட்டர்னு சொல்கிறதுக்கு பேட்மேன் இது பாலை தூக்கி தண்ணியில் போய் போட்டுறாரு. இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுமே. நம்ம ஆள் உட்காந்து நல்லா கெத்தாக பார்த்துருக்காரு. டப்புன்னு காலை இறக்கி எழுந்திரிச்சோன்னே இவங்க இந்த கும்பல் நீ எங்களுக்கு அந்த பந்தை எடுத்துச்சா அப்படின்னோடனே அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. உடனே அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுடா அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். விட்றா பார்த்துப்போம். ஆமாம், உங்கள் அப்பா பேர் என்ன? இப்போ தான் கேட்குறது. உன் பேர் என்ன? உங்கள் அப்பா பேர் என்ன? ஆனால் ஊருக்குள்ளே அப்படி சொல்கிற இல்லையே. அதுக்கு அவர் எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க, அதான் எங்கள் அப்பா அப்படின்னோடனே அப்படியே அந்த மாதிரி நிறையா கிண்டல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு உதவி செய், அந்த பாலை நீ போய் எடுத்துட்டு வந்தீன்னா நீன் தான் அவரோட புள்ள அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க திமிராக நக்கலில் அப்படியே சொல்லிட்டு போயிடறாங்க. இவன் அதை சீரியஸாக உண்மையிலே தான் சொன்னாங்க. இவனும் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு போய் குதிச்சு இவனும் அதே மாதிரி அவருக்கு ஞாபகம் வந்துடும்ல, அந்த மாதிரியே போயிட்டு குதிக்கிறாரு. குதிச்சுட்டு இவங்களாம் என்னடா போயிட்டான் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இவர் குதிச்சோடனே அதே மாதிரி முழுகிடுறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. டப்புன்னு வெளில அந்த பால் எங்கே இருக்கு பார்க்கும்போது அப்படியே நம்ம கேமரா ஃபுல்லாக ஒரு மாதிரி தண்ணி அடிச்சு திரும்பி அந்த இடத்துல அவர் முங்குறாரு. முங்கி போய் பார்க்கும்போது அது ஒரு இடத்துல இருக்குது. இவர் அப்படியே முங்குற மாதிரி போகிறாரு. டப்புன்னு எழுந்திரிச்சிடுறாரு. பாலை எடுக்க போகிறாரு. அப்போ தான் நம்ம புஷ்பனை தூக்கத்துலேருந்து முழிச்சிடுறாரு. அப்போ தான் தெரியுது இதெல்லாம் கெட்ட கனவு அப்படின்ட்டு. இவர் முழிச்சிட்டு போனோடனே நம்ம ஸ்ரீவள்ளி தான் இருக்காங்களே, அவங்க முழிச்சு என்ன கெட்ட கனவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இல்லை, கெட்டதை கனவை விட ரொம்ப கொடூரமான கனவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ அப்படியே போகிறாங்க. அந்த மாதிரியே ஒரு சீனில் கட்டும்போது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க அந்த இதுக்கெலாம் டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே இந்த சீனு அப்படின்ட்டு ஒருத்தவங்க நீ மணமேடையில் உட்கார போகிற, நீ அப்படின்னா இந்த சீனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குங்க, நீ உட்கார போகிற நீனே அப்படின்னும் போது அவங்க மாமாவுக்கு பிடிக்காது. இல்லை எனக்கு புஷ்பா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தவங்களை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இப்போயே கண்டுபிடிச்சிருக்கீங்களே யாருன்ட்டு. யாருன்னு நீங்களே போக போக பார்ப்பீங்க. இவர் அப்படியே போகணுன்னே ஒரு ட்ரக் வருது. அதில் எல்லாருமே கும்பலாக ஏறுறாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கும்பல்ட்டு. இதில் எப்படியோ அடித்து பிடிச்சி நீங்கள் ஏறிக்கிங்க. அப்பயும் அங்கே ஒருத்தன் திட்டுறாங்க, நவுந்து உட்கார மாட்டியா, என்ன கிட்டக்கு உட்காருங்க, நான் தான் சொல்கிறேன்ல நவுந்து உட்கார்றா அப்படின்னு சொல்கிறேங்க. அப்போது ஆமாம் அந்த அந்த யார் இந்த இன்ஸ்பெக்டர் வரானா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த அஸ்வத்தா சிவத்தா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க
ஷெகாவத் அப்படின்னும் போது அவனை தான் நம்மளை புஷ்பா ட்ரெஸ் அவுத்த நடக்க விட்டான் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரோட்டை காமிக்கிறாங்க. இதெல்லாம் போலீஸ்கிட்ட நம்ம அந்த ஆடு மாதிரி கத்துறாங்க கைஸ். ஆடு மாதிரி கத்துனோன்னே அப்படியே எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த மலையை அப்படியே காட்டுறாங்க கைஸ். இந்த காட்டுக்குள்ளே எல்லாம் நடந்து போகிறதெல்லாம் காட்டுறாங்க. அப்போ செம மலை. இங்கே நம்மளை காட்டிட்டு இருந்தாங்க. இந்த இதை பிடிச்சி வராங்க. அந்த ஆறு மாதிரி எல்லாமே ஓடுது. அதுக்குள்ளெலாம் போயிட்டு அந்த கட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க கைஸ். இப்படி போகும்போது இந்த அப்படியே தான் கைஸ் போயிட்டே இருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க கைஸ். அந்த தங்குற இடத்துலேருந்து அப்படியே திரும்பி போகும்போது ஓகே கைஸ் வீடியோ முடிய போகுது. இந்த பார்ட் 2ல் பார்க்கலாம். பை கைஸ் பை. இதோட அந்த இவரு வந்து அப்படியே தண்ணி